நகுல், நம்ம இத கேஸ் எல்லாம் இல்லாம முடிக்கிறது தானே நல்லது இல்லையா? இனி இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் காசு செலவாயிருச்சு. அதை உன்னால கொடுக்க முடிஞ்சதுன்னா இதை நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். நான் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு, கேட்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்றது? காசு நான் கொடுத்துட்றேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ ஆகும்? ஒரு 20,000 ரூபா கொடுத்தா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். 20,000? சிடி ஸ்கேனு மற்ற செலவெல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசி 20க்கு முடிச்சிருக்கேன். சிடி ஸ்கேனா? ஆமா, சிடி ஸ்கேன் தான். மூஞ்சியும் தலையில் இருக்கிற ஒரு பாகம் தானே. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, உன் கண்ணுக்கு என்னாச்சு? வர வழியில ஏதோ கண்ணில் பட்டுருச்சு. நல்லா செவந்து இருக்கேடா. மனோகர்ண்ணா, என்கிட்ட இப்போ அவ்வளோ காசுலாம் இல்லை, என்ன பண்றது? ஏன்டா இப்பவே வேணும்னு யார் உங்ககிட்ட கேட்டா? நீ ஈவினிங் கொடுத்தா போதும். நான் வரேன். டேய் தம்பி, தாய்ப்பால் கிடைச்சதுன்னா கண்ணு கூத்து, சீக்கிரமா சரியாயிடும். தாய்ப்பாலா? என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போது கலாய்ச்சிங்கல்ல, ஆனா இப்ப தேவைன்னு வரும்போது என்கிட்ட தானடா வந்தீங்க. எனக்கு உங்க மேல கோவம் இல்லடா, அவ மேல. யாரு? அந்த சுமதல. அவளுக்கு மிஸ்டேக் ஜாஸ்தி. உன் கண்ணை காட்டு, மருந்து ஊத்திடுறேன். அவ மாசமா இருக்கிறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்ல. இந்நேரம் பால் வத்தி இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு பாக்கியம் இருக்கு, அவளுக்கு பாலம் இருக்கு.